ஹலோ, வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். திஸ் இஸ் மாயா. மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு புது டிஷ்ஷில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற டிஷ் ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு பெப்பர் ஷ்ரிம்ப் நூடுல்ஸ் வித் ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ். ஸோ why we have to wait? Let's get inside the kitchen. தேவையான அளவு ஷ்ரிம்பை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி 15 நிமிஷம் ஊற விடுங்க. அதை பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஷ்ரிம்ப் ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதும் அதுக்குள்ள ஆனியன், கேரட், yellow pepper, green pepper, you can use any pepper போட்டு அதையும் சேர்த்து அந்த ஷ்ரிம்போடு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. பேனில் ஃப்ரை ஆன ஷ்ரிம்போடு சேர்த்து இந்த வெஜிடபிளையும் 5 minutes குக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே ஷ்ரிம்பில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு தனி பேனில் எண்ணெயை சூடாக்கி அதில் 4 to 5 முட்டையை இல்லை கிராக் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 5 minutes இந்த வெஜிடபிளை குக் பண்ணுற அதே டைமில் எக்கையும் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கில் சால்ட் அண்ட் பெப்பர் லைட்டாக சீசன் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதனோட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டி க்ரீன் ஆனியனை சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கேபேஜையும் ஸ்லைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கேபேஜை கடைசியாக போடுறதுக்கு ரீசன் ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவருக்காக. இப்போ நூடுல்ஸை எடுத்து நூடுல்ஸை இல்லை கோல்ட் வாட்டரில் அலசி வச்சுருக்கிறேன். அந்த நூடுல்ஸை இப்போ வெஜ்ஜீஸோடு சேர்த்துக்கொள்ளலாம். நூடுல்ஸ் குக் பண்ணும்போது 2 to 3 ஸ்பூன் லைக் வெஜிடபிள் ஆயில் ஓ எனி ஆயில் யூஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை பிறகு தண்ணியில் ரின்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கோல்ட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். இப்போ சாப் பண்ண லீக்ஸ், கேபேஜ் அண்ட் chives ஓ க்ரீன் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கேபேஜையும் லீக்ஸையும் கடைசியில் ஆட் பண்ணிக்கொள்கிறதுக்கு ரீசன் கேபேஜ் அண்ட் லீக்ஸ் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் கடைசியில் ஆட் பண்ணினா உங்களுக்கு ஒரு க்ரன்ச் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். நான் இந்த நூடுல்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறது 2 சீசனிங். ஒன்று மேகி சீசனிங், தி செகண்ட் ஒன் இஸ் லைட் சுப்பீரியர் சாய் சாஸ். நீங்கள் ஈவன் சூப் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி சூப் பவுடர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், சூப் பேஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது லிக்விட் மேகி சீசனிங். இந்த 2 சீசனிங்கும் ஒரு நல்ல ஃப்ளேவரை நூடுல்ஸுக்கு கொடுக்கும். இப்போது நீங்கள் நூடுல்ஸை லைக் எல்லா மரக்கறியும் சேர்றது போல் லைக் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட க்ரௌண்ட் பெப்பர், பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக நாங்கள் ஆட் பண்ண போகிறது லைக் 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக் ஆட் பண்ண போகிறோம். அதே போல் எங்களுக்கு ஸ்பைசி லெவல் கூட தேவைன்னு சொன்னால் க்ரஷ் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் எங்களோட ஸ்பைஸை கூட்டுறதுக்காக. இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு 2 minutesல இந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ கீப் ஸ்டோரிங் ஃபார் 2 minutes and the pepper shrimp noodles is ready now. இது ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய நூடுல்ஸ். கிட்ஸ் would love it. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until bye for now from Maya from Maya's Kitchen. Stay tuned.